தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக திண்டுக்கல் பாராளுமன்றத்தினுடைய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வெற்றி வேட்பாளர் அன்பு சகோதரி திலகபாமா அவர்களை ஆதரித்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கின்ற தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய அத்துணை தலைவர்களுக்கும் இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கின்ற அத்தனை நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் முதற்கண் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வேண்டும் மோடி, மீண்டும் மோடி, வேண்டும் மோடி, வேண்டும் வேண்டும் மோடிஜி, மீண்டும் மீண்டும் மோடிஜி, வேண்டும் வேண்டும் மோடிஜி, மீண்டும் மீண்டும் மோடிஜி, மீண்டும் மீண்டும் மோடிஜி வேண்டும் வேண்டும் மோடிஜி என்ற முழக்கத்தோடு காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மிகப்பெரிய ஜனநாயக திருவிழா, உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய ஜனநாயக திருவிழா என்று சொன்னால் நம்முடைய பாரத நாட்டிலே நடைபெறுகின்ற இந்த பாராளுமன்ற தேர்தல் தான் உலகத்தினுடைய மிகப்பெரிய ஜனநாயக திருவிழா. வேற எந்த நாட்டிலும் இப்படிப்பட்ட தேர்தல் நடைமுறை இல்லை. அந்த அளவுக்கு மக்களுக்கு அதிகாரம் தருகின்ற ஒரு நாடாக நம்முடைய நாடு இருக்கிறது. மூன்றாவது முறையாக, ஒரு முறை அல்ல, இரண்டு முறை அல்ல, மூன்றாவது முறையாக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலே ஒரு மிகப்பெரிய கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி, அந்த கூட்டணி தமிழகத்திலும் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலே வெற்றி கூட்டணியாக மாறி இருக்கிறது. எந்த அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இருக்க கூட்டணி இருக்கிறதோ அதை விட வலுவாக வெற்றி பெறக்கூடிய அளவில் மிகப்பெரிய வரலாற்று மாற்றத்தை தமிழகத்திலே உருவாக்கக்கூடிய அளவிலே அமைக்கப்பட்ட கூட்டணி தான் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி. இந்த கூட்டணி எல்லா இடங்களிலும் வெற்றி பெறும், திண்டுக்கல் பாராளுமன்றத்திலும் வெற்றி பெறும் என்பதற்கு அடையாளம் தான் இந்த மாபெரும் கூட்டம், இந்த மாபெரும் மக்கள் கூட்டம். அந்த அளவுக்கு இன்றைக்கு ஒரு வலுவான பிரச்சாரத்தை கட்டமைத்து நாம் இந்த தேர்தலை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். நேற்றைய தினம் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த திண்டுக்கல் பாராளுமன்றத்தினுடைய வெற்றி வேட்பாளர், படித்தவர், பண்பாளர், கவிஞர் சகோதரி திலகபாமா அவர்களை மதுரை விமான நிலையத்திலே சந்தித்து ஆசீர்வதித்து நீங்கள் பாராளுமன்றத்திற்கு வெற்றி பெற்ற பாராளுமன்ற உறுப்பினராக வர வேண்டும் என்று நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் ஆசீர்வாதம் வழங்கியிருக்கிறார்கள். அன்புக்குரிய நண்பர்களே, இப்பொழுது நடைபெறுகின்ற தேர்தல் என்பது பாராளுமன்ற தேர்தல். யார் இந்த நாட்டை ஆளப் போகிறார்கள், யார் இந்த நாட்டை பாதுகாக்கப் போகிறார்கள், யார் இந்த நாட்டை, அந்த வண்டியை வந்து எடுத்துருங்க, சின்ன வந்துட்டு இருக்காங்க, டிராபிக் இடையூறு இருக்கு, டக்குனு எடுங்க, வந்துட்டு இருக்காங்க, அந்த ரெண்டு வண்டியை உடனே எடுத்துருங்க. யார் இந்த நாட்டை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்ல போகிறார்கள், யார் இந்த நாட்டை உலகத்தினுடைய முதன்மையான நாடாக மாற்றப் போகிறார்கள் என்பதற்கான தேர்தல் தான் இந்த பாராளுமன்ற தேர்தல். ஆனா எதிர்வரிசையில் உள்ளவங்க சொல்றாங்க, அவர்களால் ஒரு நபரை கூட பிரதமர் என்று அடையாளம் காட்ட முடியவில்லை. சென்ற தேர்தலிலே ராகுல் காந்தியை அடையாளப்படுத்தினார்கள், ஆனால் மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இந்த தேர்தலில்
அவர்களால் ராகுல் காந்தியை கூட பிரதம வேட்பாளராக அடையாளப்படுத்த முடியவில்லை. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி தலைமையில் உள்ள தேசிய ஜனநாயக கூட்டணி 6 மாதங்களுக்கு முன்பாகவே மீண்டும் பிரதம வேட்பாளர் என்பது நரேந்திர மோடி அவர்கள் தான் என்று 6 மாதத்துக்கு முன்பாகவே அடையாளப்படுத்தி இருக்கின்றோம். இந்த துணிச்சல் அவர்களுக்கு உண்டா? இந்த தைரியம் அவர்களுக்கு உண்டா? ஒரு பிரதம வேட்பாளர் கூட அடையாளப்படுத்தாத ஒரு கூட்டணி எப்படி இந்த தேசத்தை ஆள முடியும்? சிந்தித்து பாருங்க. எப்படி ஆள முடியும்? அவர்கள் மத்தியில் ஒற்றுமையே இல்லை. இந்தியா கூட்டணி என்று ஆரம்பித்தார்கள். 3 மாதத்திலே அந்த கூட்டணி சிதைந்து விட்டது. கடந்த 10 ஆண்டு நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி காலகட்டத்தில் இந்த தேசம் உலக அரங்கிலே உன்னதமான நாடாக, மதிப்புமிக்க நாடாக, கௌரவமான நாடாக உலக மக்கள் எல்லாம் பாராட்டக்கூடிய, வணங்கக்கூடிய, வரவேற்பு தெரிவிக்கக்கூடிய நாடாக நம் நாட்டை மாற்றி காட்டியவர் நரேந்திர மோடி அவர்கள். இன்றைக்கு உலகம் முழுக்க 600 கோடி மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரே தலைவர், உத்தம தலைவர், நமது தலைவர், நமது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான் உலகத்தினுடைய தலைவராக. இன்றைக்கு நரேந்திர மோடி அவர்களுடைய ஆலோசனை கேட்க அமெரிக்கா தயாராக இருக்கிறது, ஐரோப்பிய நாடுகள் தயாராக இருக்கிறது, ரஷ்யா தயாராக இருக்கிறது, சீனா கூட வாழாட்டி கொண்டிருக்கின்ற சீனா கூட செவிமடிக்க தயாராக இருக்கிறது. அந்த அளவுக்கு வல்லமை படைத்த தலைவராக, உலக பார்வை கொண்ட தலைவராக, உலகத்தையே வழிகாட்டக்கூடிய தலைவராக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்றைக்கு உயர்ந்திருக்கிறார்கள். ஐநா சபையிலே பேசும்பொழுது சொல்கிறார், நாம என்ன சொல்லுவோம்? யாரும் ஊரே யாவரும் கேளீர், ஒன்றே குலம் ஒருவனே தேவன், வசுதேவ குடும்பம், இந்த உலகமே ஒரு குடும்பம் என்று சொல்லுவோம். இதைத்தான் நம்முடைய பாரத பிரதமர் ஐநா சபையில எதிரொலிக்கிறார். ஒன் எர்த், ஒன் பீப்புள், ஒன் ஈக்குவாலிட்டி. இந்த பூமி என்பது ஒரே பூமி தான், மக்கள் என்பது ஒரே மக்கள் தான். சமத்துவம் என்பது உலகம் முழுக்க உள்ள மக்கள் அனைவருக்குமே பொதுவானது என்று ஐநா சபையிலே பேசி உலக தலைவராக உயர்ந்தவர் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அருமை நண்பர்களே, 2014ஆம் ஆண்டு பாரத பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் வந்த பொழுது உலகத்தினுடைய 11வது பொருளாதார சக்தி மிக்க நாடாக இருந்தது. ஆனால் இன்று அவருடைய நல்ல ஆட்சியின் காரணமாக, அவருடைய நேர்மையான ஆட்சியின் காரணமாக, அவருடைய ஊழலற்ற ஆட்சியின் காரணமாக, அவர்கள் கொண்டு வந்த பல்வேறு சீர்திருத்தங்களின் காரணமாக இன்றைக்கு உலகத்தினுடைய தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மேடை நோக்கி வந்து கொண்டுள்ளார்கள். நமது வெற்றி வேட்பாளர் கவிஞர் திலகபாபுவிற்கு வாக்கு சேகரிப்பதற்காக பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் நம்முடைய அன்பு தலைவர் இதோ நமது இளம் தலைவர் அவர்கள் வந்து கொண்டுள்ளார்கள். இதோ நமது இளம் தலைவர், அன்பு தலைவர், பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் நம்முடைய சின்னையா மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இதோ வந்து விட்டார்கள்.
ஆட்சியினால் ஊழலற்ற நிர்வாகத்தினால் 5வது பொருளாதார சக்தி மிகுந்த நாடாக மாற்றி காட்டியிருக்கிறார். மீண்டும் 3வது முறையாக அவரை பிரதமராக நாம் ஆக்கினோம் என்றால் உலகத்தினுடைய 3வது மிகப்பெரிய பொருளாதார சக்தி மிகுந்த நாடாக மாற்றுவார். அதனுடைய தொடர்ச்சியாக உலகத்தினுடைய முதன்மையான நாடாக நம்முடைய பாரத நாட்டை மாற்றி காட்டுவார். அப்படிப்பட்ட பிரதமரை நாம் 3வது முறையாக தேர்ந்தெடுக்க மீண்டும் மோடி வேண்டும் மோடி என்ற முழக்கத்தோடு நாம் இந்த திண்டுக்கல் பாராளுமன்றத்தில் நமது வெற்றி வேட்பாளர் நம்முடைய அன்பு சகோதரி திலகபாமா அவர்களுக்கு மாம்பழ சின்னத்திலே வாக்களித்து அவர்களை அமோக வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி.